இப்போவும் நம்முடைய மானாமதுரைக்கு பக்கத்தில் ஒரு நம்ம வெட்டுடையார் காளியம் மாதிரியே ரொம்ப பிரசித்தியான ஒரு ஆலயம். என்ன ஆலயம்? அந்த ஆதி காலத்திலே முத்துச்செட்டியார் அப்படின்னு ஒருத்தர். இந்த முத்துச்செட்டியார் அப்படின்றவர் மதுரை மீனாட்சி மேலே ரொம்ப பிரியமானவர். அங்கே அடிக்கடி தொழில் வியாபாரமாக வணிக வியாபாரமாக போயிட்டு வருவார். அப்படி போயிட்டு வரும்போது பிள்ளை இல்லை, அவருக்கு குழந்தை கிடையாது. அப்படி குழந்தை இல்லாத போது அடிக்கடி போய் வணிக வியாபாரம்லாம் முடிச்சுவிட்டு எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் நிச்சயமாக மீனாட்சியை போய் பார்த்து அவருடைய குறை என்ன குழந்தை இல்லை அப்படின்ற குறையா அடிக்கடி மீனாட்சிகிட்ட சொல்லிட்டு வருவார். அப்போ ஒரு நாள் எப்போ மாதிரி போயிட்டு வந்தார். அப்போ அவர் குடியிருக்கக்கூடிய அந்த மானாமதுரை பகுதியில் போகும்போது ஒரு ரொம்ப சின்ன பிள்ளை, ஒரு 4-5 வயசு மதிக்கத்தக்க ஒரு குழந்தை, ரொம்ப அழகான பிள்ளை பார்க்குறாரு. பார்த்துட்டு என்னம்மா தனியாக அந்த இடத்துல நிற்கிறியே, நீ யார், உங்கள் அம்மா அப்பா யார் அப்படின் போது அந்த பெண்ணை யாருமே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு குளம் மாதிரி இருக்குது, அந்த குளத்தில் கை கால் நீராடிட்டு அந்த பிள்ளையை தன்னோட வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு அப்படி கை கால் அலம்பிட்டு மேலே வந்து பார்க்குறாரு. அந்த குழந்தையை காணோம். எங்கெங்கேயோ தேடி பார்க்குறாரு, காணோம். அப்போ மீண்டும் பார்க்கும்போது அன்று இரவு வீட்டில் உறங்குறாரு. உறங்கும் போது கனவிலே காட்சி தந்து, தாயான நானே உனக்கு மங்களம் தர வந்தேன், அதனால எனக்கு இங்கே ஒரு கோவில் எழுப்பு அப்படின்னு சொன்னதுனால அந்த தாயான மீனாட்சி அந்த முத்து செட்டியாருக்கு மங்களம் தர வந்ததாலே அந்த இடத்திற்கு தாயமங்கலம் அப்படின்னு சொல்லி பேர். இன்னைக்கு தாயமங்கலம் மாரியம்மன் கோவில் இருக்கு இல்லையா, அங்கே அப்படி ஒரு சிறப்பு உருவாது. அதே மாதிரி பக்கத்தில் எடுத்துங்க நம்ம மடப்புறம் பத்திரகாளியம்மனுடைய ஆலயம். ஏன் மடப்புறம்? ஏன்னா சொக்கர மீனாட்சியும் வேட்டைக்கு வந்தாங்களாம். அப்படி வேட்டைக்கு வரும்போது மதுரையிலிருந்து வேட்டைக்கு நம்ம திருப்புவனம் பகுதியில் வர்றாங்கன்னா பார்த்துக்குங்க. அப்படி வரும்போது குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு வந்தோடனே அந்த மீனாட்சி அம்மாவை பார்த்து சொக்கர் என்ன சொன்னார், அம்மா நீ இந்த இடத்துல இரு, நான் போய் வேட்டைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னார். அப்படி சொல்லும்போது மீனாட்சி அம்மாவுக்கு கோபத்தோடு யானை எனக்கு இங்கே வந்து துணையாக இருப்பாங்க அப்படின் போது உனக்கு அடைக்கலம் தருவான் ஐயனார் அப்படின்னார். அதனால தான் இன்றைக்கும் அடைக்கலங்காத்த ஐயனார் காவல் தெய்வமாக அங்கே மீனாட்சியாகப்பட்டவள் நம்முடைய பத்திரகாளியாக காட்சி தருகிறாள். அதென்ன அந்த ஊருக்கு மட்டும் வித்தியாசமாக மடப்புறம் அப்படின்னு பேர். மடப்புறம் பத்திரகாளியம்மனுடைய ஆலயம் அப்படின்னு பேர். ஏன் மடப்புறம் பேர்? ஏன்னா மதுரையை வங்கியசேகர பாண்டிய மன்னன் அப்படின்னு ஒரு பாண்டிய மன்னர் ஆண்டார். அவர் ஆண்ட காலத்தில் அன்னைக்கு மதுரை கடல் வரைக்கும் இருந்துச்சா, அந்த கடலால் சூழப்பட்ட மதுரை அழிந்து போச்சு. அப்படி அழிந்த உடனே சொக்கர் இடத்திலே கேட்டார், நான் கடலில் ஆண்ட மதுரை அழிஞ்சு போச்சு, உன்னுடைய அருளாலே இனி நான் எப்படிப்பா மதுரை ஆள்றது அப்படின்னு சொல்லும் போது அங்கே சிவனுடைய கழுத்தில் பாம்பு இருக்கு இல்லையா, அந்த பாம்பை தூக்கி வீசி எறிஞ்சாராம். அந்த பாம்பினுடைய வாலும் வாயும் ஒன்னா சேர்ந்து இதுவரைக்கும் மதுரை ஆளு. கழுத்தில் இருக்கக்கூடிய பாம்பை தூக்கி எறிஞ்சாரு. அப்ப அந்த பாம்பினுடைய வாலும் வாயும் ஒன்னா சேர்ந்து இதுவரைக்கும் மதுரை ஆளு அப்படின்னு அப்படி ரெண்டு சேர்ந்து ஒன்னா காட்டுச்சா. ஆழம்னா விஷம்னு அர்த்தம். அதனாலதான் பார்க்கடல்ல கடைஞ்ச விஷத்துக்கு ஆழகால விஷம்னு சொல்லி பேர். ஆழம்னா விஷம், ஆழகால விஷம்னா கொடுமையான விஷம்னு அர்த்தம். அப்ப அந்த ஆழம் என்ற விஷம் அந்த பாம்போட வாயோட சேர்ந்ததுனால தான் மதுரைக்கு ஆழவாய், திரு ஆழவாய் அப்படின்னு மதுரைக்கு பேர். அப்ப அந்த பாம்போட இடத்துல படம் எடுத்து நின்றுச்சான். அது படம் எடுத்து நின்ன இடத்த தான் ஆதி காலத்திலே படப்புறம் அப்படின்னாங்க. அன்னைக்கு படப்புறம்னு சொன்ன ஊரை தான் இன்னைக்கு நம்ம மடப்புறம் அப்படின்னு சொல்றோம். அந்த பத்திரகாளி அம்மனுடைய ஆலயம் எப்படி உருவாச்சு அப்படின்னா, நம்முடைய அம்மா மீனாட்சி வேட்டைக்கு செல்லும் போது அங்கே சொக்கருடைய கட்டளைக்கிணங்க இன்றைக்கு மதுரையினுடைய காவலாக அத்தனை மக்களுக்கும் காவலாக நின்றுகிட்டு இருக்காங்க நம்ம அம்மா மீனாட்சி மடப்புறம் பத்திரகாளியாக. அது நம்ம மடப்புறம் பத்திரகாளிக்கு உள்ள ஒரு சிறப்பு. அதே மாதிரி நீங்க இந்த பக்கம் எடுத்துங்க, நம்ம பக்கத்தில் ஒரு கோவில் பெரண்டகுளம் அப்படின்னு ஒரு ஊர். இந்த பெரண்ட குளத்தில் இருந்து யார் யார் பக்கத்தில் பால் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட பொருள் கொண்டு வராங்களோ குறிப்பிட்ட அந்த இடத்துல மட்டும் தட்டி தட்டி கொட்டிக்கிட்டே இருக்கும். அண்ணன் ஒருத்தர் வந்து உள்ள இந்த வரலாறை சொல்ல சொன்னார், அதனால இந்த வரலாறு சொல்கிறேன். அப்போ தட்டி தட்டி கொட்டும்போது ஏன் இந்த இடத்துல தட்டி கொட்டுறதுன்னு மக்களுக்கு புரியல. அடிக்கடி எப்போ பால் சம்மந்தப்பட்ட யார் வந்தாலும் கொட்டிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ அன்னைக்கு அந்த ஊரை பகுதியை ஆண்ட மன்னர்கிட்ட போய் இந்த விஷயத்தை சொல்லலாம் அப்படின்னு கிளம்பி போகிறாங்க. இவங்க கிளம்பி போகிறதுக்கு முன்னாடியே ஒரு அம்பாள் அவருக்கு கனவிலே காட்சி கொடுத்து, இந்த மாதிரி பிறண்ட குளத்தில் இருந்து பால் தட்டி விட்டு கொட்டுதுன்னு காலையில் உனக்கு ஒரு பஞ்சாயத்து வரும், அந்த பஞ்சாயத்துக்கு நீ வந்து அங்கே ஒரு பலாமரம் இருக்குது, அந்த பலாமரத்துக்கு கீழே தோண்டி எடுத்து பாரு, உள்ள நான் இருப்பேன், எனக்கு எந்த இடத்துல பிரியமா இருக்கோ அந்த இடத்துல வச்சு கும்பிடுங்க அப்படின்னு அம்மா கனவுல போய் சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே மறுநாள் காலையில் பொழுது விடிஞ்சிச்சு.
விடிஞ்ச உடனேயே இதே மாதிரி இவங்களும் வர்றாங்க. இவர் அதுக்கு முன்னாடியே தயாராக இருக்கார் மன்னர். ஏன்னா அவருக்கு தான் தெரியுமே விஷயம் என்னன்னு. அப்போ தயாராக இருக்கும்போது வந்தவங்க தகவல் சொன்னாங்க. அப்போ வேலையாட்கள்லாம் கூட்டிகிட்டு போய் அவங்க சொன்ன அந்த ஊரில் அங்கே பலாமரத்துக்கு கீழே அப்படி தோண்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி தோண்டும் போது வேலை பார்க்குறாரு ஒருத்தர். கடப்பாறை எடுத்து அப்படி குத்தி தோண்டிக்கிட்டு இருக்கார். அப்படி குத்தி தோண்டும் போது அந்த கடப்பாறை ஏதோ ஒரு கல் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு பொருளில் பட்டு அந்த கல் அவரோட கண்ணில் அடிச்சிருது. அப்படி கண்ணில் அடித்தோன்னே ரத்தம் தாரதாரையாக ஊற்றுது. மன்னர் சொன்னார், எப்பா நீ மேலே எந்திரிச்சு வாப்பா, வேற யாரையாவது அந்த வேலையை பார்க்க சொல்லுவான். அப்படின் போது இல்லை நான் மாட்டேன், இந்த அம்பாலை நிச்சயமாக நீங்கள் கனவுல சொன்னீங்களே அந்த அம்பாலை நான் நிச்சயமாக நானும் தான் சேர்ந்து எடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த கண்ணு தெரியாதோட ஒரு கண்ணோட அந்த இடத்த அப்படி தோண்டி எடுத்தாராம். அப்படி தோண்டி எடுக்கும்போது உள்ளிருந்து ஒரு அம்பாளுடைய சிலையை எடுத்தாங்க. அந்த சிலையை எடுத்து அப்படி மேலே தான் வச்சாராம். வச்ச உடனே ஒரு கண்ணு தெரியாமல் போச்சுல, அவருக்கு வழிஞ்ச ரத்தம் அப்படியே நின்றுச்சான். உடனே கண்ணு தெரிஞ்சிச்சான். அதனால தான் எடுத்து அப்படி மேலே அமர்த்திய உடனேயே தெரியாம போன கண்ணை தெரிய வச்ச நாயகி. அதனால தான் அந்த அம்மாவுக்கு கண்ணுடைய நாயகி அப்படின்னு பேரு. அந்த அம்மாவை தான் இன்னைக்கு நம்ம நாட்டரசன் கோட்டை கண்ணாத்தா என்ற பெயரோடு கண்ணுடைய நாயகி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். பிறகு எத்தனையோ சில ஊர்களெல்லாம் அந்த சாமியை வைக்கணும் அப்படின்னு முற்படுறாங்க. சாமி ஒத்துக்கலை. இறுதியாக நாட்டரசன் கோட்டையில் தான் நான் இருப்பேன். ஏன்னா இது பெரிய கதை, நிறையா வரும் சுற்றி எப்படி சாமி வந்துச்சு அப்படின்றதுக்கு. அப்போ நான் இந்த இடத்துல தான் இருப்பேன் அப்படின்னு அந்த அம்மாவே பிரியப்பட்டு கண்ணுடைய நாயகி என்று சொல்லக்கூடிய கண்ணாத்தால் குடிகொண்டிருக்கக்கூடிய அந்த நாட்டரசன் கோட்டை என்று சொல்லக்கூடியதும் நம்ம பக்கத்தில் தான் இருக்குது. இப்படி குறிப்பிட்டு நிறைய காவல் தெய்வங்கள், அதுவும் நம்ம சாமிகளோட பேரை சொன்னாலே எந்த ஊர்லனாலும் கேள்விப்பட்டவங்க கூட அந்த சாமி பேரை சொன்னால் அப்படி உள்ளத்துக்குள்ள ஒரு பயம் வரும். அந்த பயத்தோடு ஒரு பக்தி வரும். அப்படிப்பட்ட தெய்வங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மண்ணு ஒரு பகுதி எது அப்படின்னா அது நம்முடைய சிவகங்கை சீமை. இந்தியாவில் மட்டும் இல்லை, ஆசிய கண்டத்திலேயே மிக உயரமான கோபுரம் எது அப்படின்னா நம்ம திருச்சி ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய அரங்கநாதருடைய கோவில் கோபுரம் 236 அடி உயரம். அதுக்கப்புறம் அப்படியே எடுத்துக்கிட்டிங்கன்னா தஞ்சை பெரிய கோவில் இருக்கு இல்லையா, பெருவுடையார் பிரகதீஸ்வரருடைய ஆலயம், அந்த கோவிலுடைய கோபுரம் எம்பிட்டு உயரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 216 அடி உயரம். அடுத்து நெருப்புத்தலம் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரருடைய ஆலயம், அந்த கோபுரத்தினுடைய உயரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 215 அடி உயரம். இதில் தமிழகத்தினுடைய முத்திரை சின்னமாக விளங்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூருடைய கோபுரம் தான் இன்னைக்கு தமிழகத்தினுடைய முத்திரை சின்னமாக திகழ்கிறது. ஏன் ஸ்ரீவில்லிபுத்தூருடைய கோபுரம் தமிழகத்தினுடைய முத்திரை சின்னமாக திகழுது அப்படின்னா அந்த கோபுரத்தில் மட்டும்தான் எந்த ஒரு மதத்தையும் எதையும் குறிப்பிடக்கூடிய தனிப்பட்ட எந்த ஒரு சிற்பமுமே கிடையாது. அப்போ எந்த ஒரு சிற்பமே இல்லாமல் இருக்கிறதுனால தான் நம்முடைய தமிழகத்தினுடைய முத்திரை சின்னமாக திருவில்லிபுத்தூர் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் பிறந்த இடம், அந்த இடத்தினுடைய கோபுரத்தை தமிழகத்தினுடைய முத்திரை சின்னமாக வச்சுருக்காங்க. அதே மாதிரியே நம்ம காளையார் கோவில் இருக்கு இல்லையா, நம்ம காளையார் கோவிலுடைய கோபுரத்தில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா மதுரை கோபுரம் தெரிய கட்டினாங்க அப்படின்னு பெருமை சிவகங்கை சீமைக்கு. அப்போ மதுரையினுடைய கோபுரத்தை தெரிகிற அளவுக்கு 155.5 அடி, அதாவது 155 அடி உயரத்தில் கட்டப்பட்டது தான் காளையார் கோவில் கோபுரம். இந்த கோபுரத்தில் என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, எப்படி ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரத்துக்கு எந்த சிற்பமுமே இல்லை அப்படின்ற சிறப்பு இருக்கோ, அதே மாதிரியே இந்த 155 அடி உயரத்தில் கட்டப்பட்ட காளையார் கோவிலில் எந்த சிலையுமே கிடையாது. ஒரே ஒரு சிலை மட்டும்தான் இருக்குது. என்ன சிலை? மகாலட்சுமியினுடைய சிலை ஒன்று மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த சிலையுமே. நன்றி அக்காவுக்கு நன்றி. காளையார் கோவிலில் அப்படி ஒரு சிறப்பு உண்டு. சரி, இப்போ காளையார் கோவில் அப்படின்ற நம்முடைய கோவிலுக்கு காஞ்சிபுரத்துக்கு அடுத்து, ஏன்னா கோவில் நகரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காஞ்சிபுரம் தான். அந்த காஞ்சிபுரத்தில் தான் சாமிக்கு 3 சன்னதி இருக்கான். அதே மாதிரி நம்ம காளையார் கோவிலில் தான் சுவாமிக்கு 3 சன்னதி. சோமநாதர், அடுத்து சொக்கநாதர், அடுத்து சொர்ணகாளீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய 3 சன்னிதானம் உள்ள ஒரு ஆலயம் எது அப்படின்னா அது நம்ம காளையார் கோவில். அதே மாதிரி 3 கொடிமரம், 3 பைரவர், 3 நடராஜர், இப்படி எல்லாமே 3ஆக அமையப்பட்டது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு புராண கதை இருக்குது, அது வேற. அதனால் சுருக்கமாக தேவையான விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். நன்றி. அதே மாதிரி இந்த காளையார் கோவிலுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திருக்கானப்போர்னு பேர். அப்போ இந்த திருக்கானப்பேர் என்று சொல்லக்கூடிய காளையார் கோவிலுக்கு ஏன் காளையார் கோவில்னு பேர் வந்துச்சு? அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர், இந்த 4 பேரில் சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த திருக்கானப்பேருக்கு வந்தார்.
அப்படி இந்த திருக்கான பேருக்கு வரும்போது பார்க்குறாரு, எங்கே பார்த்தாலும் மணல் பூரா சிவலிங்கமாக தெரியுது, கால் எடுத்து வைக்க முடியல. எல்லா இடமும் சிவலிங்கமாக தெரிஞ்சுன்னா அவரே பெரிய சிவனடியார். 63 பேர்லையுமே மிகவும் சிறப்பற்ற சைவ சமய குறவர்களில் ஒருத்தராக இருக்கக்கூடியவர், ஏன் சிவனுடைய தோழர். அப்போ அப்படிப்பட்ட ஒருத்தர் சிவலிங்கமாக இருந்துச்சுன்னா எப்படி கால் எடுத்து வச்சு போவார்? அவரால் போக முடியல. அப்போ என்ன பண்ணாரா, சிவபெருமான் தன்னுடைய நந்தி என்ற காளையை அனுப்பி விட்டார். அப்போ நந்தி என்ற காளை வந்து அந்த கோவிலுக்கு வழிகாட்டி அழைத்து சென்றது சுந்தரரே. அதனால தான் காளை காண்பித்த கோவில், காளையார் காண்பித்த கோவில். அதனால அந்த திருக்கான பேர் என்ற பேர் மாறி காளையார் கோவில் அப்படின்ற பெயர் வந்து. நன்றி நன்றி நன்றி. அப்படி ஒரு சிறப்பான மிக மிக பெருமைக்குரிய ஒரு இடங்கள் எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம இடத்துல உண்டு. அதே மாதிரி பக்கத்தில் போயிடுவான், ஆனால் அது வேறு மாவட்டம் தான் நினைக்கிறேன். ஆனால் ஏன்னா சூரிய பகவான், இந்த சூரிய பகவான் தன்னுடைய ஒளிகளை இழந்து பெற்ற இடம். வர்ணன்னு மலை தர்றார் இல்லையா, இந்த வர்ணனுக்கு வாருணின்னு ஒரு மகன். இந்த வாருணி துர்வாச முனிவர் என்று சொல்லக்கூடிய முனிவரை மதிக்காதனால கோபப்பட்ட முனிவர், உனக்கு ஆட்டுத்தலையும் யானை உடம்பு வரட்டும்னு சாபத்தை கொடுத்துட்டார். அப்போ அந்த ஆட்டுத்தலையும் யானை உடம்பும் எங்கெங்கேயோ பூலோகத்தில் சுற்றி சாமி கும்பிட்டு பார்த்தோம், அந்த ஆட்டுத்தலையும் யானை உடம்பும் மாறலையா. அப்போ பூலோகத்தில் நம்ம பகுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிவனை போய் அந்த வாருணி என்ற வர்ணனுடைய மகள் கும்பிட்டாலாம். கும்பிட்ட பிறகு அவளுடைய ஆட்டுத்தலையை யானை உடம்பு மாறிச்சான். அதனால தான் ஆடும் ஆணையும் இருந்து முக்தி பெற்ற இடம், அதனால் அதுக்கு ஆடானைன்னு பேர். அதை தான் இன்றைக்கி நம்ம திருவாடானை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, நம்ம பக்கத்தில் இருக்கின்றதுக்காக. அப்போ இப்படிப்பட்ட நன்றி நன்றி. அப்போ இப்படிப்பட்ட மிக மிக சிறப்பான பெருமைக்குரிய புராண கதையாக இருக்கட்டும், வரலாறாக இருக்கட்டும், இந்த மண் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அவ்வளோ ஒரு பெருமை, மதிப்பு, பக்தி, ஆன்மீகம் எல்லாமே உண்டு. அப்படிப்பட்ட சிறப்புகள் எல்லாம் இருந்தாலும் என்னுடைய அப்பா நம்பிராஜன் காவலுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார். காவலுக்கு போனோம், குலப்பழக்கம். ஆனால் என்னுடைய தோழிகளுடைய வரவிற்காக நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன். வருவார்கள், பார்ப்போம். தந்தன தந்தன தை மாசம் அது தந்தது தந்தது முன்னத்தான். தந்தன தந்தன தை மாசம் அது தந்தது தந்தது முன்னத்தான். சந்தன சந்தன மல்லி வாசம் தீர்ந்தது சிந்தது இப்பத்தான். என்னது என்னது இந்த நான் என்ன கொள்ளுது கொள்ளுது மில்லத்தான். தொட்டது தொட்டது இப்ப போதும், மத்தது மத்தது எப்பத்தான். ஆத்தாடி ஆத்தாடி நெஞ்சு காத்தாடி ஐயாவும் முகம் பார்த்து என் நெஞ்சு கூத்தாடி. தந்தன தந்தன தை மாசம் அது தந்தது தந்தது முன்னத்தான். சந்தன சந்தன மல்லி வாசம் தேன் சிந்தது சிந்தது இப்பத்தான். இதழோடும் சொல்வாயா, இடைவேளை நீ தந்து இமை தூங்க செய்வாயா. தந்தன தந்தனத்தை மாதம் அது சந்தது வந்தது ஒன்னதான். சந்தன சந்தன மல்லி வாசம் ஏன் சிந்தது சிந்தது இப்பதான். ஆகாயம் போதாதும் உனது புகழையும் சொர்க்கங்கள். தந்தன தந்தனத்தை மாசம் அது சந்தது தந்தது முன்னத்தான். சந்தன சந்தன மல்லி வாசம் தேன் சிந்தது சிந்தது இப்பதான். என்னது என்னது இந்த நான் கொள்ளுது கொள்ளுது என்னத்தான். தொட்டது தொட்டது இப்ப போதும்
ஆட மத்தது மத்தது எப்பத்தான் ஆத்தாடி ஆத்தாடி காத்தாடி ஐயா உன் முகம் பார்த்து என் கண்ணி கண்ணாடி லாலா 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 என் ஜன்னல் நிலவுக்கு என்னாச்சு நன்றி நன்றி என் கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு என் ஜன்னல் நிலவுக்கு என்னாச்சு கண்ணில் பட்டு ரொம்ப